உரிமை குரல் ஒரு படம் வந்துச்சுனே, அதில் கருப்பு சிவப்பு வேட்டி கட்டி திமுக காரன் நடிச்சிருப்பார்ல. உதட்டுக்கு வந்து சிவப்பு கலர் உதட்டு சாயம், கருப்பு கலர் மீசை, படிக்கட்டு கூட கருப்பு சிவப்பு வச்சிருப்பாரு. தெரியுமில்ல, எத்தனை பாடல்கள் வச்சிருக்கிறாரு. துண்டு கருப்பு சிவப்பு. அப்படி வந்து திரை கவர்ச்சினால வளர்க்கப்பட்ட கட்சி திமுக. இவ்வளவு விமர்சனம் சொல்றோம். இந்தியாவுக்கு ஒரு கான்ஸ்டியூஷனை கொண்டு வரது ரொம்ப கடினம். இருந்தாலும் 3 ஆண்டுகள் ஓயாம உழைச்சி அந்த அரசியலமைப்பு சட்டத்தை வந்து உருவாக்குறாரு. ஒரு அறவைக்காட்டின் உச்சமாக இருக்கக்கூடிய ஈவே ராமசாமி ஒன்றுன்னு வந்து எப்படி அம்பேத்கர் சொல்றாரு, பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் ஃபாலோஸ் கல்ச்சுரல் ரெவல்யூஷன். பண்பாட்டு புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி ஒரு நாளும் வெல்லாதுன்னு சொல்றாரு. 1956 புத்த மதத்துக்கு ஏன் மாறினாரு? பண்பாட்டு ரீதியாக ஒரு கூறு தேவை. வெளிநாட்டு போய் ஜெர்மனியில் என்ன பண்ணாரு? சொன்னா வெட்கக்கேடு. ஆனால் தமிழர்கள் தெரிஞ்சுதான் ஆகணும். இதை நானும் சொல்லனா வேற யாரும் சொல்ல மாட்டேன். நிர்வாக சங்கத்தில் நிர்வாகமா இருந்தவர் ஈவே ராமசாமி. வெளிநாட்டுக்கு போய் படிச்சு அந்த மக்களுடைய வாழ்வுக்காக போராடிய அம்பேத்கர் எங்க? வெளிநாட்டில் போய் நிர்வாக சங்கத்தில் நிர்வாகமாக கூத்தாடிய ஈவே ராமசாமி எங்க? இவங்க 2 பேத்தையும் ஒன்றா வைக்கலாமா? இந்த பொங்கல் பணம் 3000 ரூபா அவங்க வீட்டு பெண்களுக்கு போகுமா போகாதா? துர்கா ஸ்டாலினுக்கு போகுமா போகாதா? அவங்க தங்க கனிமொழி கருணாநிதி 3000 ரூபா பொங்கல் பணம் வாங்கித்தான் பொங்கல் கொண்டாடுவாங்களா? தமிழ்நாட்டின் முதல் குடும்பமாக இருக்கக்கூடிய அவங்க வீட்டு பெண்கள் எந்த ரேஷன் கடையில் போய் கையேந்தி நிற்கிறது இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 2 கோடி ரேஷன் அட்டை இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ 2 கோடி பெண்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் போய் வந்து 1000 ரூபா கையேந்துறது எப்படி? உங்கள் வீட்டு பெண்களை கையேந்து விட மாட்டேங்கிறீங்க. அவர் படம் ஜனநாயகம் வருது, அதுக்கு தடை இருக்கு. அவர் பிரச்சனைக்கு அவர் பேச மாட்டார் அப்படின்னா மக்கள் பிரச்சனைக்கு என்னங்க போய் பேசியிருக்காரு? பனையூர்லேருந்து வர்றாரு, ஹெலிகாப்டரில் பறக்கிறாரு, நேராக வந்து காரில் வர்றாரு, காரில் இருந்து பச்சை மாட்டை போட்ட தரையில் நடக்கிறாரு. பாதம் தரையில் பட்டதில்லை, தளத்தில் பட்டதில்லை, களத்தில் போராடக்கூடிய மக்களுடைய வேர்வை விஜயோட சட்டையில் அடைச்சதில்லை. உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்புக்குரிய தங்கச்சி கார்த்திகா அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். தங்கச்சி வணக்கம். அண்ணா வணக்கண்ணா. ஒரு பெண்ணா அரசியல் களத்தில் நீங்கள் களமாடிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் எதிர்கொள்கிற சைபர் தாக்குதல்கள், விமர்சனங்கள், இதையெல்லாம் எப்படி எதிர்கொள்கிறீங்க நீங்கள்? நான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பெண்ணாக எந்த வேலையும் செய்ய முடியாது. அரசியல்வாதின்னு சொல்லலை, பொதுவாக ஒரு மருத்துவத்துறையிலே வந்து ஒரு பெண் மருத்துவர் இருக்காங்கன்னா அவங்களுடைய திறமைக்கும் அவங்களுடைய உழைப்புக்கும் தான் வந்து அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கும். ஒரு கைராசியான மருத்துவர்னா அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இவங்கக்கிட்ட மருத்துவம் பார்க்க போனோம் அப்படின்னா நம்ம நோய் குணமாகும் அப்படின்னா ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஜனம் அங்கே போகும், நோயாளிகள் அங்கே போவாங்க. அதே மாதிரி அரசியல் களத்தில் ஒரு பெண்ணாக வந்து பயணிக்க முடியும், அது வந்து வாய்ப்பே இல்லை. ஒரு பெண்ணாக எப்படி நீங்கள் பயணிப்பீங்க? அண்ணா சொல்கிறது சாதி கடந்து மதம் கடந்து தமிழர் என்ற இன ஓர்மை பெற்று வாங்க அப்படின்னு சொல்லும்போது தமிழர் வந்து ஒரு ஜென்ரல் நியூட்ரல் தான். அதுக்கு வந்து ஒரு ஆண் பெண் அப்படிங்கிற பேதம்லாம் கிடையாது. நான் இத்தனை வருஷங்கள் 2017ஆம் ஆண்டு ஜெர்மனியில் இருக்கும்போது கட்சியில் இணைஞ்சோம். 2018 ஜனவரி 1 இங்கே வந்தோம், தமிழ்நாடு வந்தோம். அப்போலேருந்து தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறோம். அப்போ வந்து ஒரு பெண்ணாக அப்படி அந்த அளவுக்கு வந்து நம்மளை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாதுகாப்பற்ற தன்மையை வந்து நாம் தமிழர் கட்சியில் உணர்ந்ததில்லை. இத்தனைக்கும் வந்து இரவு 10 மணிக்கு தான் நமக்கு பொதுக்கூட்டம் முடியும். தேர்தல் நேரங்களில் வந்து நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு வரதுக்கே 11 மணி 12 மணி கூட அந்த மாதிரியான ஒரு சிக்கல்கள் இருந்ததில்லை. அதனால் வந்து நான் பயணிக்கிறது, நான் வந்து என்னுடைய உணர்வின் அடிப்படையில் தான் நான் பயணிக்கிறேன். அதாவது வெளியிலிருந்து உங்கள் மீது தொடுக்கப்படுகிற விமர்சனங்கள், இணையதளங்களில் முன்வைக்கிற எதிர்கருத்துக்கள், இவைகளை பற்றி சொல்லுங்கள். அது விமர்சனம்ங்கிற ஒரு தகுதியை நான் அதுக்கு கொடுத்ததே இல்லை. ஏன்னா நம்ம என்ன கேள்வி கேட்குறோம்? தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னு சொல்கிறோம். அது வந்து ஒரு அண்ணன் சொல்கிற மாதிரி வந்து அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட் ஆஃப் தமிழ் பீப்புள். அதை யாரும் மறுத்து பேசலையே.
மறுத்து பேசல. நீங்கள் நான் ஒரு கருத்து சொல்கிறேன், அந்த கருத்துக்கு ஒரு கருத்துங்கிற அளவுக்காவது அது இருக்கணும்ல. இதுக்கு நம்ம ஒரு கவனம் கொடுக்கணுங்கிறதுக்காவது ஒன்று இருக்கணும்ல. இவங்க போன முறை வந்து மக்கள் மன்றம் போயிருந்தேன். அப்போ வந்து திமுக சார்பாக 2 பேரை கூப்பிட்டுருக்குறாங்க அப்படின்னு சொன்னோம். அதுக்கு வந்து செந்தில்வேல் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் பாஜக சார்பில் 4 பேர் வந்திருக்கீங்க, நீங்கள் வந்து நாம் தமிழர் வந்து பாஜக வந்து காப்பாற்றுது அப்படின்னு சொன்னாப்புல. தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆனால் உண்மையிலே தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் அப்படிங்கிறது வந்து நான் இந்த 2ஆம் சுற்றில் சொல்கிறேன். ஆந்திராவினுடைய முதலமைச்சராக இருந்த ஒய்எஸ் ராஜசேகர ரெட்டி இருக்கும்போது தமிழ்நாட்டில் அரசு விடுமுறை விடுறீங்க, கொடிகள் அறக்கம்பத்தில் பறக்குது, அரசு 3 நாள் துக்கம் அனுபவிக்குது. ஒருத்தர் இறந்ததுக்கு, சரி முதலமைச்சர் உயர்ந்த பொறுப்பு, ஒருத்தர் இறந்ததுக்கு இவ்வளவு துக்கம் வந்து அனுசரிக்கிறீங்க, அதெல்லாம் சரிதான். ஈழத்தில் 2009 1.25 லட்சம் தமிழர்கள் வந்து இறந்து போயிட்டாங்க, கொத்து குண்டுகளால் இனப்படுகொலை செய்யப்பட்டாங்க. அதற்கு நீங்கள் ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சிருப்பீங்களா? இதுதான் தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும்னு சொல்லி கேட்குறோம். இப்படி நம்ம தொடர்ச்சியாக அவங்கள பற்றி பேசும்போது அவங்க எழுந்திரிச்சு வெளியே போகிறாங்க. ஓஹோ, எதிர்கொள்ள முடியல. அதில் வந்து திமுகவினுடைய மாணவர் அணி தலைவர் அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்களும் வர்றாங்க. அவர் இருக்கை விட்டு எந்திக்கிறாங்க. நெறியாளர் அந்த அக்காவும் வந்து எந்திக்கிறாங்க. தேவையில்லையே. நான் 8 விழுக்காடு வச்சிருக்கக்கூடிய நான் ஒரு சாதாரண கட்சி தான், இன்னும் ஒரு எம்பி இல்லை, எம்எல்ஏ இல்லை. நான் ஒரு கருத்து வைக்கிறேன் அப்படின்னா, என்னை கூனி குறுக வந்து நீங்கள் ஒரு எதிர்கருத்து வச்சாலே போதும், நீங்கள் எதுக்கு அரங்கத்தை விட்டு வெளியே போகிறீங்க? அதனால் வந்து அது விமர்சனங்கிற ஒரு தகுதியவோ இல்லை வந்து அது சைபர் தாக்குதல் அப்படிங்கிற ஒரு தகுதியோ நான் கொடுக்குறதில்ல. அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன செய்கிறேன், நான் வந்து எப்படி மக்கள்கிட்ட நான் ஏற்றுக்கொண்ட தத்துவத்தை கொண்டு போகிறேன், மக்களை வந்து எவ்வளோ தூரம் அரசியல் விழிப்புணர்வு செய்ய போகிறேன், செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத எனக்கு முக்கியம். இல்லை, இப்போ கோவை கார்த்திகா அப்படின்னு சொன்னால் என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியல் கட்சி தலைவர்களை நீங்கள் கடுமையாக சாடி விமர்சிக்கிறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு கலைஞர் கருணாநிதி அவர்களை, அறிஞர் அண்ணா அவர்களை, தலைவர் திருமாவளவன் அவர்களை, இவங்களெல்லாம் நீங்கள் கடுமையாக சாடுறீங்க. இப்போ அவங்க தரப்புல இருந்து எதிர்த்தாக்குதல் உங்களை தாக்குவாங்கல்ல? ஆமாண்ணே, நான் என்ன கருத்து முன்வைக்கிறேன், கருணாநிதி தெலுங்கர்னு சொல்கிறேன், தெலுங்கர்னு சொன்னால் அநாகரிகம்னு சொல்கிறாங்க. அது எப்படிங்க தெலுங்கர்னு சொன்னால் எப்படிங்க அநாகரிகமாக இருக்கும்? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒரு தெலுங்கர்னு சொல்கிறதே உங்களுக்கு அநாகரிகம்னா, 100 ஆண்டுகள் எங்களை நீங்கள் ஆண்டிருக்கீங்களே, அது எங்களுக்கு அநாகரிகம் தானே. 100 ஆண்டுகளாக தமிழர் என்ற ஒரு தேசிய இனத்தை திராவிடர் அப்படின்னு நம்ப வச்சிங்களே, அது அநாகரிகம் இல்லையா? அது அநாகரிகம் இல்லையா? அண்ணாதுரை எதுக்குங்க கட்சி ஆரம்பிச்சாரு? அந்த கட்சியில் என்னங்க கருத்து இருக்கு, என்னங்க கோட்பாடு இருக்கு, என்னங்க கொள்கை இருக்கு? பெரியார் கல்யாணம் பண்ணிட்டாரு. அதன் மூலமாக கல்யாணம் மட்டும் பண்ணல, சொத்து எல்லாம் அடுத்து மணியம்மைக்கு தான் சொல்லிட்டாரு. அதான் ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் வெளியே வந்து திமுக என்ற கட்சி ஆரம்பிச்சது. நெறியாளுகை பண்ண அசோகவர்த்தனி கூட சொன்னாங்க, இல்லைங்க நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, பெரியார் வந்து இயக்க அரசியல் பண்ணார், அண்ணாதுரை வந்து தேர்தல் அரசியல் பண்ணார் அப்படின்னு சொல்லி. தேர்தல் அரசியல் 49 கட்சி ஆரம்பிச்சிங்க திமுக, 52 தேர்தல் வந்துச்சுல, ஏன் நிற்கலை? தேர்தல் தானே முக்கியம், மக்களோட நலன் முக்கியம், ஆட்சி அதிகாரம் முக்கியம். 52 நிற்க வேண்டியதானே? 1957 தான் நின்னீங்க. 1957 எம்ஜிஆர் ஒரு படம் நடிக்கிறார், அந்த படத்தில் எம்ஜிஆரோட பேரே உதயசூரியன் தான். உரிமை குரல் ஒரு படம் வந்துச்சுனே, அதில் கருப்பு சிவப்பு வேட்டி கட்டி திமுக காரன் நடிச்சிருப்பார்ல, உதட்டுக்கு வந்து சிவப்பு கலர் உதட்டு சாயம், கருப்பு கலர் மீசை, படிக்கட்டு கூட கருப்பு சிவப்பு வச்சிருப்பாரு, தெரியுமில்ல? எத்தனை பாடல்கள் வச்சிருக்கிறாரு, துண்டு கருப்பு சிவப்பு. அப்படி வந்து திரை கவர்ச்சினால வளர்க்கப்பட்ட கட்சி திமுக. இவ்வளோ விமர்சனம் சொல்கிறோம், இல்லைங்க அண்ணாதுரை வந்து நல்ல காரணத்துக்காக தான் ஆரம்பித்தார், அது கருத்து, அது எதிர்கருத்து. நான் படித்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு ஒரு 100 கருத்து படிச்சிருக்கிறேன் அப்படின்னா ஒரு 5-6 கருத்து தான் நான் சொல்லியிருக்கேனே. இன்னும் 90-95 கருத்துகள் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவோம், இன்னும் கதறுங்க. 100 வருஷம் நான் கதறினல்ல, நான் கதறினல்ல, எல்லாத்துக்கும் நான் போராடினல. காவேரிக்கு போராடணும், முல்லை பெரியாற்றுக்கு போராடணும், பாலாற்று நதி சிக்கலுக்கு போராடணும், ஈத்தனுக்கு போராடணும், சிபிசிஎலுக்கு போராடணும், 8 வழிச்சாலைக்கு போராடணும், பரந்தூர் விமான நிலையத்துக்கு இன்னும் போராடிட்டு இருக்கோம். தமிழர்கள் கதறல் உங்களுக்கு இனிச்சதில்ல. இப்போ நாங்கள் பேசுகிறோம், நீங்கள் கத்துங்க, கதறுங்க, நாங்கள் ரசிக்கிறோம். சரி, திருமாவளவன் அவர்களை விமர்சிப்பது எப்படி சரி? ஆமாண்ணே, நீங்கள் யோசிச்சு பாருங்க. நான் எனக்கு வந்து இப்போ வந்து நான் 1990 தை 1 பிறந்தேன். எனக்கு 35 வயது முடிஞ்சு, இந்த தை 1 வந்தால் 36 முடிஞ்சிடும். எனக்கு அந்த அளவுக்கு என் குடும்பத்தில் யாரும் வந்து பெரிய அரசியல்வாதிலாம் கிடையாது. சரி,
நான் செந்தமிழன் சீமான் அவர்களோட தங்கையாக பணிக்க ஆரம்பித்தேன். இந்த 5-6 ஆண்டுகளில் தான் நான் பழைய வரலாறுகளை படிக்க ஆரம்பித்தேன். என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி அரசியல் கட்சி மேடையில் கார்த்திகா பேசுறதுக்கு காரணமே திராவிடம் அவருக்கு போட்ட பிச்சைன்பாங்க. இப்போ நான் படிச்சதுன்னு சொல்கிறேன். இந்த திராவிடம் அப்படிங்கிற ஒரு சொல், உதயசூரியன் சின்னம், திமுக பயன்படுத்தக்கூடிய உதயசூரியன்கிற சின்னம், இந்த பகுத்தறிவுன்ற கொள்கை, கடவுள் மறுப்புன்ற கொள்கை, பிராமண எதிர்ப்பு அப்படிங்கிற கொள்கை, பெண் விடுதலை, சாதிய ஒழிப்பு, இந்த கருத்தியலுக்கான பேர், நீங்கள் பயன்படுத்துகின்ற சின்னம், இதெல்லாம் தமிழர்கள், அதிலும் ஆதி தமிழர்கள் உங்களுக்கு போட்ட பிச்சை. நீ எனக்கு சொல்லாத, நீ எனக்கு ஒரு மேடையை கொடுத்துட்ட அப்படின்லாம் நீ நீ இந்த மாதிரி பேசுறதுக்கு காரணம் வந்து திராவிடம் வந்து போட்ட பிச்சைன்னு சொல்லாத. நீ பேசுறது உன்னுடைய கருத்தியல், உன்னுடைய கொள்கை உங்களை கொண்டுட்டு போய் வந்து பெரியாரை பார்த்து வந்து தமிழன் பத்திரிகை ஐயா அயோத்திதாசர் பண்டிதருக்கு அப்புறம் அப்பாத்துரையார் அப்படிங்கிறவர் தமிழன் பத்திரிகை எடுத்து நடத்துகிறார். அவர் கோலார் தங்க வயலாக இருக்கட்டும், வட மாவட்டங்கள் இருக்கட்டும், பெரியாரை கொண்டு போய் நிறுத்தும் போது இது நம்ம ஆளுன்னு சொல்லி தான் நிப்பாட்டினது. மக்கள் தொகை 20-25 விழுக்காடு இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட, பறைகள்கிட்ட, தேவேந்திர குல வேளாறு சமூகக்கிட்ட இதை நம்மாளுன்னு கொண்டு போய் நிப்பாட்டினது இவங்க தான். அந்த சமூகத்தில் நான் ஒருத்தன் பேசுகிறேன், நான் ஒருத்தி வந்து பேசுகிறேன், நீ எனக்கு சொல்லாத, நான் சொல்கிறேன். திராவிடம், நீ கருத்தியல், உன்னுடைய இடம், உன்னுடைய அரசியல், நீ இப்போ ஆட்சியில் இருக்கிறது, நீங்கள் பதவி அதிகாரத்தை வச்சுருக்குது, உங்களுக்கு கருணாநிதிக்கு முதலமைச்சர் என்ற பதவியை போட்டது, அடுத்தடுத்து மு.க. ஸ்டாலின் என்ற அப்படிங்கிற ஒரு நபருக்கு முதலமைச்சர் என்ற பதவி கொடுத்ததுலாம் ஆதி தமிழர்கள் உங்களுக்கு போட்ட பிச்சை. இது எனக்கு கோவம் வருதுல்ல, நாங்கள் போட்ட பிச்சை. நீங்கள் இப்போ எப்படி நடத்துறீங்க? நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ சொல்லுது, தேசிய குற்ற ஆவணம் சொல்லுது, என்ன சொல்கிறது அப்படின்னா 2021 1300 குற்றங்கள் பட்டியலினத்தவருக்கு எதிராக நடந்தது. 2022 1700 மாறியது. 2023 1921 குற்றங்கள் பட்டியலினத்திற்கு எதிராக தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அதில் 135 பெண்கள், பட்டியலினத்தை சேர்ந்த பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். 64 பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு கலவரங்கள் நடந்திருக்கு. எங்கள் வாக்கு தானே வாங்குறீங்க, எங்கள் வாக்கு தானேப்பா வாங்குறீங்க. முதலமைச்சர் ஆகிறீங்க, அமைச்சர் ஆகிறீங்க, எம்எல்ஏ ஆகிறீங்க, எம்பி ஆகிறீங்க, ஏதாவது ஒன்று செய்ய வேண்டியதானே? வேங்கவையில் உங்களோட நிலைப்பாடு என்ன நிலைப்பாடு? மேல் பதவி நிலைப்பாடு என்ன? எங்களுடன் சீமான் அவர்கள் நீ கூட்டிகிட்டு போகலன்னா நான் கூட்டிகிட்டு போவேன் அந்த மக்களை கோயிலுக்குள்ள அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அறநிலைத்துறை இறங்கி வருது. இப்போ நீங்கள் இந்த கேள்வியெல்லாம் இதெல்லாம் யாருன்னு கேட்டுக்கணும்? நான் 5-6 வருஷம் தான் வந்து இந்த கேள்வியை நீங்கள் கேட்கிற இந்த கேள்வியை திருமாவளவன் கேட்கணும்லண்ணே. அந்த கோவம் இருக்குல்லண்ணே, அந்த கோவம் இங்கே இருக்கக்கூடிய 20 விழுக்காடு பறையர் சமூக மக்களுக்கு இருக்குது. அந்த 20 விழுக்காடு பறையர் சமூக மக்களுடைய பிரதிநிதியாக நான் பேசுகிறேன். இதில் விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஏன் அண்ணன் ஏன்னா இப்படி பண்ணுற அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோமா வீட்டில்? அதே மாதிரி தான் பொது தலைவர் இந்த மக்களை வந்து 25 ஆண்டுகளாக 1/4 நூற்றாண்டாக வச்சு பொழைச்சிட்டு இன்றைக்கி சொல்கிறான் வேங்க வயலில் மலத்தை கலந்தவன் தான் மழை தண்ணியை குடிச்சிட்டான், மழை தண்ணியை குடித்தவன் தான் மலத்தை கலந்துருக்கிறான். நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், என் பிள்ளை வந்து ஆஸ்பத்திரியில் கிடக்கு, உயிருக்கு போராடுது, ஆனால் அந்த கூட்டத்தை நான் தான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னா அப்படின்னா அதை எதிர்த்து கேள்வி கேட்டுக்க வேண்டியது யார்? இவர் தானே கேள்வி கேட்டுக்கணும். அது சரி, அது கேள்வி கேட்கல, அப்போ கோவம் வரும்ல. நிச்சயமா. என்ன சொல்கிறாரு திருமாவளவன்? பெரியாரை எதிர்த்தால் அது வந்து அம்பேத்கரை எதிர்த்தது ஆகும். திராவிடம் என்பது என் பாட்டன் அயோத்திதாச பண்டிதர் எங்களுக்கு கொடுத்த சொத்து அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அண்ணன் வந்து டாக்டரேட் படிச்சிருக்கிறேன், முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறேன். அவருக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. அதாவது அண்ணன் திருமாவர்கள் மேலே எனக்கு ஒரு மிகப்பெரிய கோபம் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களை வந்து தெரிஞ்சே ஏமாத்துறதுன்னு ஒன்று இல்லைண்ணே. நான் இருக்கேன், இன்னொரு நபர் இருக்கிறாரு, இவரை நான் தெரியாமல் ஏமாத்துறேன் அப்படிங்கிறது. நான் 2 பேருக்கும் வந்து ஒரு காலப்போக்கில் வந்து ஒரு ஏமாற்றம் இருக்கும். ஆனால் இவனை நான் ஆரம்பத்துலேருந்து ஏமாத்துறேன், அவனை நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா நான் வந்து அவனுக்கு எவ்வளோ பெரிய துரோகம் செஞ்சிட்ருக்கேன். எனக்கு மனசாட்சி இருக்குல்ல. இப்போ பாருங்கள், அவர் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறாரு, 20 விழுக்காடு மக்கள் அப்படியே ஏமாற்று. அம்பேத்கர் அறிவின் உச்சம், பல அரசியலை பேசியிருக்கிறாரு, பல நாட்டு அரசியலை பேசியிருக்கிறாரு, பல நாட்டு சட்ட புத்தகங்களை படிச்சிருக்கிறாரு. இந்தியாவுக்கு ஒரு கான்ஸ்டியூஷனை கொண்டு வரது ரொம்ப கடினம். இருந்தாலும் 3 ஆண்டுகள் ஓயாமல் உழைச்சி அந்த அரசியலமைப்பு சட்டத்தை வந்து உருவாக்கினார். இதையும் ஒரு அறவைக்காட்டின் உச்சமாக இருக்கக்கூடிய
ஈவே ராமசாமி ஒன்றுன்னு வந்து எப்படி நம்ம கற்பிக்கிறது? அது தவறு இல்லையா? அது தவறு இல்லையா? அம்பேத்கர் சொல்கிறாரு, பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் ஃபாலோஸ் கல்ச்சுரல் ரெவல்யூஷன். பண்பாட்டு புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி ஒரு நாளும் வெல்லாதுன்னு சொல்கிறார். அவர் எதுக்கு இங்கே தம்மாவை தழுவினார்? 1956 புத்த மதத்துக்கு ஏன் மாறினார்? இந்த மக்களுக்கு பண்பாட்டு ரீதியாக ஒரு கூறு தேவை. பண்பாட்டு ரீதியாக கூறு. கம்யூனிசம் தோற்றதுக்கான காரணம் என்ன? ஒரு மனிதனை நீங்கள் வெறும் அவனுடைய பொருளாதார தேவையை நிறைவேற்றக்கூடிய ஒரு விஷயத்தால் மட்டும் அவனை கணிக்கக்கூடாது. ஒரு மனுஷன் இருக்கா, மனுஷனுடைய பொருளாதார தேவையை மட்டும் வச்சு அவனுக்கான நல்லது கிட்டத்தை சொல்ல முடியாது. மனுஷன் ஆதி காலத்துலேருந்து அவனுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குது. அந்த பண்பாடோடு சேரும்போது தான் கம்யூனிசம் வெல்லும். அது கம்யூனிசம் உலகம் முழுக்க தோற்றதுக்கான காரணம் இந்த பண்பாட்டை அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கண்டுகொள்ளலை, இதை ஒரு பொருட்டாகவே எடுக்கலை. ஆனால் அம்பேத்கர் என்ன பண்ணுறாரு பாருங்க, 1956 லட்சக்கணக்கான மக்களை வந்து புத்தத்துக்கு வந்து தழுவுறாரு. அப்போ நாம் ஒரு இனத்தின் தலைவன் அப்படி தான் இருக்கும். தனிப்பட்ட அம்பேத்கருக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருந்ததா, நம்பிக்கை இல்லையாங்கிறது வேறு. ஆனால் நீங்கள் ஒரு இனக்கூட்டத்தையே வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவனாக இருக்கும்போது அந்த இனக்கூட்டத்துக்கான பொருளாதார, அரசியல், சமூக அதிகாரம் மட்டும் இல்லாது பண்பாட்டு தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய கருத்தில் உங்கள் கையில் இருக்கணும். அதுதான் ஒரு தலைவருக்கான வேலை. அதைத்தான் அடுத்து வரக்கூடிய வரலாற்றின் கோடுகளை காலக்கோட்டில் அடுத்து வரக்கூடிய எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழின மீட்சிக்காக போராடும் போது தமிழர்களுடைய முப்பாட்டன் முருகனை கையில் எடுக்கிறார். அப்போ அம்பேத்கர் என்ன சொல்கிறாங்களோ அதை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் செய்கிறாங்க தானே. ஒரு பண்பாட்டுக்கு ஒரு ஆதிப்பறையன் சிவன் மாயோன் முருகன் காளியம்மன் இதெல்லாம் நம்மளுடைய முன்னோர் வழிபாடு நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொல்லி தமிழர்களை வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவர்கள் இப்படி தான் சிந்திப்பாங்க. இதைத்தான் செய்யணும். அது மட்டும் இல்லை, அவர் வந்து சொல்கிறாப்புல, நாடாளுமன்றத்தில் விவாதிச்சிருக்காப்புல, நேஷனலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்து வேணும், விவசாயத்தை அரசாங்கமே செய்யணும். அப்போ தான் வந்து விவசாயத்தை மட்டும் நம்பியிருக்கக்கூடிய பல கோடிக்கணக்கான ஏழை தொழிலாளர்களுக்கு, ஏழை மக்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கை பிறக்கும், ஒரு விடிவு பிறக்கும்னு சொல்கிறாரு. அதை யார் சொல்கிறா? திருமாவளவன் சொல்கிறாரா? இல்லை அவங்க கூட்டணி கட்சி தலைவர் ஐயா மு.க. ஸ்டாலின் சொன்னாரா? இல்லை கருணாநிதி சொன்னார்? யாரும் சொல்லு. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் சொல்கிறாங்க நேஷனலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சொல்கிறாங்க. ஒரு மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய தலைவர்கள் இப்படி தான் இருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் பெரியாரை எங்கே பொறுத்துவீங்கன்னு சொல்லுங்கள். ஏங்க நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்கன்னே. பாம்பேலேருந்து படிச்சுட்டு போகிறாரு, அமெரிக்கா போகிறாரு, லண்டன் போகிறாரு, லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கானாமிக்ஸு, கொலம்பியா யூனிவர்சிட்டி எல்லா இடத்துக்கும் போகிறாரு, படிக்கிறாரு. 18 மணி நேரம் படித்ததாக சொல்கிறாங்க. அறிவின் உச்சமாக இருக்கிறாரு. இவரும் வெளிநாட்டுக்கு போகிறாரு. வெளிநாட்டுக்கு போய் ஜெர்மனியில் என்ன பண்ணார் சொன்னால் வெட்கக்கேடு. ஆனால் தமிழர்கள் தெரிஞ்சு தான் ஆகணும். இதை நானும் சொல்லலைன்னா வேறு யாரும் சொல்ல மாட்டேன். நிர்வாக சங்கத்தில் நிர்வாகமாக இருந்தவர் ஈவே ராமசாமி. வெளிநாட்டுக்கு போய் படித்து அந்த மக்களுடைய வாழ்வுக்காக போராடிய அம்பேத்கர் எங்கே? வெளிநாட்டில் போய் நிர்வாக சங்கத்தில் நிர்வாகமாக கூத்தாடிய ஈவே ராமசாமி எங்கே? இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்றா வைக்கலாமா? இது அம்பேத்கருக்கு செய்கிற துரோகம் இல்லையா? இல்லை, சமூக நீதிங்கிற பார்வையில் இவங்க என்ன சமூக நீதி கொடுத்துட்டாங்கண்ணே? சமூக நீதி என்ன கொடுத்துட்டாங்க சொல்லுங்கள். ஈரோட்டில் வெங்காயம் மண்டி வச்சுட்டு இருந்தவர் ஈவே ராமசாமி. அவர் சாகும்போது அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சொல்வது போல் 125 கோடி சொத்து இருந்தது. எப்படி இருந்தது? நாம் இப்போ பொதுக்கூட்ட மேடையில் போகிறோம், பேசுகிறோம், வர்றோம். ஆனால் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே, ஈவே ராமசாமி பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு துலாபாரம் வச்சுருவாங்க. அதில் ஒரு பேசி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பக்கம் தட்டில் இவர் உட்காந்துக்குவார், அடுத்த தட்டில் மக்கள், ஜனம், நெல், பருப்பு, தானியம், ஆடு, மாடு, கம்பளி, எடைக்கெடை வெள்ளி, வீரமணிக்கு எடைக்கெடை தங்கம் கொடுத்தது இந்த ஜனம். இந்த ஜனத்தின் மூலமாக தான் அவ்வளோ பெரிய இப்போ பெரியார் திடல் இருக்கே. எப்படி வந்தது? இப்போ பெரிய திராவிடர் கழக அறக்கட்டளையினுடைய சொத்துக்கள் 1 லட்சம் கோடிக்கு மேலே. யார் கொடுத்த சொத்து? மக்கள் கொடுத்த சொத்துல. அந்த மக்கள் சொத்துலேருந்து என்னைக்காவது 40க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறீங்க. எந்த கல்வி நிறுவனத்துலையாவது, பெரியார் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், மணியம்மை கல்லூரிகளாக இருக்கட்டும், ஒரு கல்லூரியில் நீங்கள் நடத்துகிற ஒரு பள்ளிக்கூடத்தில் இந்த பிள்ளை இலவச கல்வி படிக்குது, இந்த பிள்ளைக்கு நான் கல்வி இலவசமாக கொடுக்குறேன், ஒன்று சொல்ல முடியுமா? நீங்கள் என்னத்தை சமூக நீதியை பண்ணிட்டீங்க? சமூக நீதிக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது சொல்லுங்கள்? சமூக நீதிக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? வெள்ளைக்காரன் போகிறான். ராமசாமி வந்து வெள்ளைக்காரங்கிட்ட வந்து கேட்டால் சொல்கிறார். இது வந்து ஆனந்த வீடன் பத்திரிகையில் வந்த செய்தி. இது தாவி அவர்கள் வந்து நேர்காணல் எடுக்கிறாங்க. அப்போ வந்து இவர் சொல்கிறார், நான் வெள்ளைக்காரன்ட்ட போனேன், அதிகாரத்தை வந்து பவர் ஹேண்ட் ஓவர் வந்து என்கிட்ட பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு வந்து வெள்ளைக்காரன் சொன்னான், ஒன்லி 2 பார்ட்டிஸ், ஒன் இஸ் ஹிந்து, தி அதர் ஒன் இஸ் முஸ்லீம். நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கான். நான் பிராமின் மூவ்மெண்ட் வச்சு நடத்துகிறேன், நான் அரசாங்கத்திற்கு அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்துக்கிறேன், என்ன தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி. வி டோன்ட் நோ நான் பிராமின் மூவ்மெண்ட்டுன்னா
யார்? வெள்ளைக்காரன். வெள்ளைக்காரன் சொன்னதை இந்த மக்களும் சொல்ல வைக்கிறோம். மக்களும் சொல்லுவாங்க, விரைவில் சொல்லுவாங்க. அப்போது வெள்ளைக்காரனுக்கே தெரியல நீ என்ன பண்ண, நீ யாருன்னே தெரியாதுன்ட்டான். அதுக்கு அவர் கேட்குறாப்புல, நீங்கள் வந்து அந்த வெள்ளைக்காரனை சும்மா விட்டீங்க அப்படின்னு. நான் விடுவேனா நான்? வெள்ளைக்காரன் யோக்கியது இதானா அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டு வந்தேன் அப்படிங்கிறாப்புல. அப்புறம் ஜின்னா ஒரு தடவை வர்றாரு. உன் கட்சி விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஜின்னா. அதுக்கு இவர் சொல்கிறாரு, என் கட்சியில் மொத்தம் 9 பேர் இருக்காங்க, 9 பேர் 9 சாதி, பட் ஆல் ஆர் நான் பிராமின்ஸ் அப்படின்னு. அதுக்கு ஜின்னா கேட்டாரா, இதெல்லாம் ஒரு கட்சின்னு வச்சு நீ நடத்துறியா அப்படின்னு கேட்டார். இதெல்லாம் ஒரு கட்சின்னு நீ நடத்துறியா? அதுக்கு ஜின்னா சொன்னாராமா. அதுக்கு ஜின்னா அடுத்து சொல்கிறாரு, கட்டில் 4 காலம் இல்லையப்பா அப்படின்னு கேட்டிருக்காப்புல. அதுக்கு ஈவே ராமசாமி சொல்லியிருக்காரு, 4 காலம் இல்லை தான், ஆனால் இதைத்தான் கட்டிலாக வச்சு ஒப்பேற்றிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். இதெல்லாம் ஒரு கட்சியான்னு சொல்லி ஜின்னா பேசிருக்காரு. நீ வச்சிருக்கிற நான் பிராமின் மூமெண்ட்டும் எனக்கு தெரியாதுன்னு வெள்ளைக்காரன் சொல்கிறான். புரியுது. இதை மக்கள் சொல்ல வேணாமா? மக்களை சொல்ல வைக்க வேணாமா? நிச்சயமா. அதுதான் நாங்கள் செய்கிறோம். இது வந்து என்னை பொறுத்த வரைக்குண்ணே, நீங்கள் வந்து ஈவே ராமசாமி அப்படிங்கிற ஒரு நபரை நீங்கள் வந்து அம்பேத்கருடைய ஒப்பிடுவது அம்பேத்கருக்கு செய்கிற துரோகம், அவருடைய கருத்தியலுக்கு செய்கிற துரோகம். அதே மாதிரி மார்க்ஸ், அவரை வந்து ஈவே ராமசாமியோட ஒப்பிடுறது மார்க்ஸ் செய்கிற துரோகம். இந்த மார்க்ஸை வந்து எல்லா இடமும் வந்து நீங்கள் இப்போ எங்கெங்கெல்லாம் புரட்சி வெடிச்சதோ அங்கெல்லாம் வந்து அவருடைய கருத்தியல் ஏற்படுத்திய தாக்கங்கள் ரொம்ப வரலாற்றின் வந்து பொன்னெழுத்துக்களால் எழுதப்பட வேண்டியது. ரஷ்யாவாக இருக்கட்டும், சீனாவாக இருக்கட்டும். சீனாவை இப்போ கம்யூனிஸ்ட் நாடே இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் மாவோவை விட ஆகச்சிறந்த ஒரு கம்யூனிஸ்டவாதி யாருமே இல்லை. அப்போது அதெல்லாம் நம்ம பேசணும்ல. நீங்கள் எப்படி இவரோட இது 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 பற்றி நம்ம கோவப்பட வேண்டியது இந்த புரட்சிக்காரர்கள் இருக்காங்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இவங்க தான் கோவப்படணும். அவங்களுக்கு கோவமே வரமாட்டேங்குது. அதனால் வந்து பார்ப்பனே, இது ரெண்டும் தவறு தான். இந்த திராவிட மாடல் அரசு தொடர்ந்து பல நலத்திட்டங்களை பெண்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. இதன் மூலமாக வந்து எதிர்வரும் 2026 தேர்தலில் பெண்களுடைய வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் வந்து மாதம் மாதம் போய் 1000 ரூபா வாங்கினதில்லை. பொங்கல் பணம் 3000 ரூபாய் நான் வாங்கினதில்லை. நமக்கு ஒரே கேள்வி தான், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் எந்த ரேஷன் கடையில் மாதம் மாதம் க்யூவில் நின்று 1000 ரூபா வாங்குறாங்க? இந்த பொங்கல் பணம் 3000 ரூபா அவங்க வீட்டு பெண்களுக்கு போகுமா போகாதா? துர்கா ஸ்டாலினுக்கு போகுமா போகாதா? அவங்க தங்க கனிமொழி கருணாநிதி 3000 ரூபா பொங்கல் பணம் வாங்கித்தான் பொங்கல் கொண்டாடுவாங்களா? மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மருமகள் 2 பேர் இருக்காங்களே, 2 பேர் எந்த ரேஷன் கடையில் போய் மாதம் 1000 ரூபா வாங்கி இதன் மூலமாக நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்கிறாங்களா? இல்லை. அப்போது தமிழ்நாட்டின் முதல் குடும்பமாக இருக்கக்கூடிய அவங்க வீட்டு பெண்கள் எந்த ரேஷன் கடையில் போய் கையேந்தி நிற்கிறது இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 2 கோடி ரேஷன் அட்டை இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ 2 கோடி பெண்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் போய் வந்து 1000 ரூபா கையேந்துறது எப்படிப்பட்ட இது? உங்கள் வீட்டு பெண்களுக்கு கையேந்து விட மாட்டேங்கிறீங்க. மாதம் மாதம் படிக்கிற மாணவிகளுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க, இலவச பேருந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் பெண்களுடைய வாக்கை அறுவடை செய்யலாம். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயருதானுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. வாக்கு முக்கியம்தான். ஆனால் அதை விட வாழ்க்கை முக்கியங்கிற ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? வாக்கு முக்கியம்தான் ஜாமி, நான் மறுக்கவே இல்லை. அதோட அந்த பெண்ணுடைய வாழ்க்கை தரம் முக்கியம்ல. மு.க. ஸ்டாலினுடைய மனைவி துர்கா ஸ்டாலினுக்கு என்ன வாழ்க்கை தரம் கிடைக்குதோ அதே இது கடைக்கோடி கிராமத்தில் வாழக்கூடிய ஒரு சாதாரண பெண்மணிக்கும் கிடைக்கணும்ல. அந்த அம்மாவுக்கு எல்லாமே கிடைக்குது, இந்த அம்மாவுக்கு போகிறதுக்கு சாலை இல்லை, நல்ல அரிசி கிடையாது, சாப்பிட்றதுக்கு ரேஷன் கடையில் நல்ல அரிசி கிடையாது, உழைப்புக்கு வந்து ஏற்ற கூலி கிடையாது. அந்த பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் 1000 ரூபா கொடுத்தா தான் படிக்க முடியுங்கிற நிலைமை இருக்குது. படித்ததுக்கப்புறம் வேலை இல்லைங்கிற ஒரு நிலைமை இருக்குது. இதெல்லாம் எப்போ சரி செய்ய போகிறீங்க? அடுத்த முறை 5 ஆண்டுகள், இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் திமுகவுக்கு கொடுத்து பார்ப்போம். மக்களுடைய அன்றாட தேவைகளை திமுக அரசாங்கம் நிறைவேற்றணும்னு நீங்கள் சொல்கிறீங்களா? 70 ஆண்டு கால தமிழ்நாட்டு அரசில் ஒட்டுமொத்த எல்லா அரசாங்கமும் சேர்ந்து வாங்கிய கடன் 4 லட்சம் கோடி. இந்த 4 ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசாங்கம் வாங்கிய கடன் என்பது 4 லட்சம் கோடி. 70 ஆண்டுகளில் 4.5 லட்சம் கோடி. வெறும் 4 ஆண்டுல 4 லட்சம் கோடி அப்படின்னா இன்னும் 10 ஆண்டுகள் நீங்கள் இன்னும் 16 லட்சம் கூட 16 லட்சம் கோடி கூட கடன் வாங்குங்க. எங்கே தரம் உயருமா? வாக்களிக்கிற மக்களுடைய வாழ்க்கை தரம் உயருமா? உயராது. வாக்கு வாங்கலாம், இன்னும் மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை, அரசியல் விழிப்புணர்வு இல்லை. ஆமாம், இல்லை. 36 லட்சம் பேர் அரசியல் விழிப்புணர்வு பெற்றிருக்கிறாங்க. இந்த 2026 தேர்தல் நடந்ததுக்கப்புறம் தான் மக்களுடைய தரம் வந்து தெரியும்.
மக்கள் எவ்வளோ தூரம் அரசியல் விழிப்புணர்வு பெற்று இருக்கிறாங்க அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரியும். ஆனால் அது வரைக்கும் நீங்கள் மக்களை ஏமாற்றிட்டே இருப்பீங்க. வாக்கு முக்கியம், அதை விட வாழ்க்கை தரம் முக்கியம் இல்லையா? பெண்கள் வாக்கு போடலாம், ஆனால் எல்லாரையும் எல்லா காலத்திலும் ஏமாற்ற முடியாதுல்லண்ணே. சரி, இந்த 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய 8.22% வாக்கு வங்கியை திரை கவர்ச்சி பின்னுக்கு தள்ளிரும். நடிகர் விஜயினுடைய வருகை நாம் தமிழர் கட்சியினுடைய வீழ்ச்சியை உறுதி செய்யும் அப்படின்னு ஊடகவியலாளர்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த பாதிப்பு வந்து நாம் தமிழர் கட்சிக்கான பாதிப்புன்னு ஊடகவியலாளர் நம்புகிறாங்களா? இது நாம் தமிழர் கட்சிக்கான பாதிப்பு மட்டுமா? இது மக்களுக்கான பாதிப்பு இல்லையா? சரி, மக்களுக்கான பாதிப்பு தானே. எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை 2021 திருவொற்றியூரில் வெற்றி பெற செய்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியிருந்தா இவ்வளோ தூரம் மக்கள் போராட வேண்டியது இருக்குமா? முக ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க, 4 ஆண்டுகளில் 1 லட்சம் போராட்டத்துக்கு நான் அனுமதி கொடுத்துருக்கேன். அனுமதி பெற்று நடத்திய போராட்டங்கள் எண்ணிக்கை மட்டும் 1 லட்சம்னா, அனுமதி பெறாமல் இன்ஸ்டன்டேனியஸாக நடந்த போராட்டங்கள் எத்தனை லட்சம் இருக்கும்? எத்தனை லட்சம் இருக்குது 4 ஆண்டுகளில்? மக்கள் குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்க வேண்டாமா? விஜய் தடுத்துறாரு, திரைக்கவர்ச்சி தடுத்துறது. விஜய் என்ன பேசுவார்? அவர் படம் ஜனநாயகம் வருது, அதுக்கு தடை இருக்குது. அவர் தளபதியா தடைபதியா? அவர் பிரச்சனைக்கு அவர் பேச மாட்டார் அப்படின்னா மக்கள் பிரச்சனைக்கு என்னங்க போய் பேசியிருக்கிறாரு? இது வரைக்கும் களத்தில் என்ன நின்றுக்கிறாரு? பனையூர்லேருந்து வர்றாரு, ஹெலிகாப்டரில் பறக்கிறாரு, நேராக வந்து காரில் வர்றாரு, கார்லேருந்து க்ரீன் மேட்டு போட்ட பச்சை மேட்டு போட்ட தரையில் நடக்கிறாரு. காலு பாதம் தரையில் பட்டதில்லை, தளத்தில் பட்டதில்லை, களத்தில் பட்டதில்லை. போராடக்கூடிய மக்களுடைய வேர்வை விஜயோட சட்டையில் அடிச்சதில்லை, வேர்வை காற்று அவர் மூஞ்சில் அடிச்சதில்லை. மக்கள் இவரை நம்பி வாக்களிக்க போகிறாங்க. நாடு நல்லா இருக்குது. வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய மற்ற மாநிலங்கள்லாம் வந்து கைகொட்டி சிரிப்பான். ஆந்திராவிலேயும் தான் இருக்குது திரைக்கவர்ச்சி இருக்குது. கேரளாவில் ஆகச்சிறந்த சினிமா எடுக்கிறாங்க. கர்நாடகா சினிமா கூட இப்போ நல்லா வந்துருச்சு. இந்திக்கார சினிமா எடுக்கிறான். ஆமீர் கானாக இருக்கட்டும், ஷாருக் கானாக இருக்கட்டும், சல்மான் கானாக இருக்கட்டும், அஜய் தேவ்கானாக இருக்கட்டும், எல்லா நடிகர்களையும் கொண்டாடுறாங்க. ஆனால் அவர்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு வரலையே, அவர்கள் கட்சி ஆரம்பிக்கலையே. இந்திக்காரனுக்கு இருக்கக்கூடிய குறைந்தபட்ச அறிவு கூட நமக்கு இல்லையா? திரைக்கவர்ச்சினால நம்ம எத்தனை நாளைக்கு தான் மூழ்கடிக்க போகிறோம்? நான் தான் சொன்னேன், 57 வந்து உதயசூரியன்கிற கதாபாத்திரத்தில் எம்ஜிஆர் நடித்தார். மக்கள் வாக்களித்தாங்க. 1967 அண்ணாதுரைக்கே தெரியாது நாம் இந்த முறை வந்து ஆட்சியை பிடிப்போன்னு. தெரியுமாண்ணே உங்களுக்கு? அண்ணாதுரைக்கே தெரியாது. அண்ணாதுரையே போட்டியே இடலை. 62 அவர் காஞ்சிபுரத்தில் போட்டிட்டு தோக்கடிச்சிட்டாங்க. அவர் ராஜ்யசபா உறுப்பினர் ஆகிட்டார். 67 தேர்தலில் போட்டியிடலை. அதுக்கப்புறம் 2 ஆண்டுகள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார். மக்களை சந்தித்து அசம்பிளியில் கீழவைன்னு ஒன்று இருக்கும், மேலவை கீழவை 2வே இருக்கும். அசம்பிளியில் வரவே இல்லை. மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியாக இல்லை, அவர் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இருந்தார். மேலவை சட்ட மேலவையின் உறுப்பினராக தான் இருந்தார். மக்களை சந்திக்கலை. அண்ணாதுரைக்கே நம்பிக்கையில் 67 திமுக ஆட்சியை பிடிக்கும் என்ற நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இருந்திருந்தால் அவர் மக்களை சந்திச்சிருப்பார், தேர்தலில் நின்றுப்பார். அதையும் மீறி எப்படி வந்துச்சு? எம்ஆர் ராதா எம்ஜிஆர் சுட்டுட்டார். கழுத்தில் இவ்வளோ பெரிய பேண்டு. அந்த புகைப்படத்தை வச்சு 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 திமுக வெற்றி பெற்றது. மறுக்க முடியுமா? திமுக காரங்க மறுக்க முடியுமா? முடியாது. அந்த திரைக்கவர்ச்சியில் எங்களை அழிச்சிங்க. அதுலேருந்து நாங்கள் மீண்டு வரணும்னு நினைக்கிறோம். நீங்கள் 2016 1.1 விழுக்காடு நாம் தமிழர் கட்சி எடுக்கும்போது 2019 அந்த வளர்ச்சியை தடுப்பதற்கு கமலஹாசனை இறக்கி விட்டாங்க. 21 அவர் இருந்தாப்புல. 24 அவர் எங்கேயா இருக்காரு? எங்கே இருக்காரு? எங்கேயுமே இல்லை. அவர் யார் இறக்கி விட்டாங்களோ அங்கேயே போயிட்டார். பூமராங் மாதிரி எங்கேருந்து அம்பு போச்சு திரும்ப அதே இடத்துக்கு வந்துருச்சு. அதே மாதிரி 26 தேர்தலையும் விஜய் இறக்கி விடுறாங்க. யாரு? திமுக தான் இறக்கி விடுது. என்ன ஜனநாயகம் படம் வரல, ஆனால் விஜய் நினச்சா ஜனநாயகம் படத்தை பொங்கலுக்குள்ளே ரிலீஸ் பண்ணலாமா? முடியாதா? ஜனநாயகன் படம் வராமல் போனதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க தங்கச்சி? பிஜேபியா திமுகவா? என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரே ஒரு காரணம் விஜய் தான். அவர் மட்டும் நினச்சா, அவர் மூஞ்சொன்னா போதும், ஒரு லெட்டர் பேடில் இது கொடுத்தா போதும். 2026 சட்டமன்ற தேர்தலை தமிழக வெற்றி கழகம் பாஜக அதிமுக கூட்டணி கீழே சந்திக்கும்னு சொல்லட்டுமே. ஒரு 1/2 மணி நேரத்தில் லெட்டர் பேட் வரட்டுமே. ஜனநாயகம் பொங்கலுக்கு ரிலீஸு, வியாழக்கிழமை ஃபஸ்ட்டு ஷோ 4:30 மணி ஷோக்கு வரும். மறுக்க முடியுமா? டெல்லியில் போய் ஆஜராகணும்னு சொல்கிறாங்க சிபிஐ முன்னாடி, அது ஆஜராக வேண்டாம். மத்திய அரசே எக்ஸம்ஷன் கொடுத்துருமா? கொடுக்காத கட்டாயம் கொடுக்கும். ஜனநாயகம் படம் சென்சார் சர்டிஃபிகேட்டோட ரிலீஸ் ஆகும். உனக்கு எந்த பசங்க இல்லைப்பா,
ஆள் இல்லை என்ன சொல்கிறது, ஆள் கிளாஸும் பார்க்கலான்னுங்கிற அளவுக்கு வந்துடும். அதையும் செய்ய முடியல. ஏன்னா விஜய்க்கு இருக்கக்கூடிய அழுத்தம். ஏன் அழுத்தம்? விஜய் எவ்வளோ தூரம் தனிச்சின்னு சொல்கிறாரோ அப்போ தான் நாம் தமிழர் கட்சியை மாற்றாக பார்க்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் அப்படியே கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஏன்னா விஜய் இறக்கி விட்டது திமுக. விஜய் எவ்வளோ தூரம் தனிச்சு எந்த இடத்துலையும் கூட்டணிக்கு போகாமல் இருக்கிறாரோ அவ்வளோ தூரம் அவருக்கு மைலேஜ். இல்லை, நாம் தமிழர் கட்சி மேலேயே என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, தனிச்சு நிற்பதன் மூலமா யாரோ ஒரு சிலருடைய வெற்றியை நாம் தமிழர் கட்சி உறுதிப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இத்தனை ஆண்டுகால அரசியலில் தமிழ்நாட்டு மக்கள் திமுக வெற்றி பெற வச்சிருக்கிறாங்க, அதிமுக வெற்றி பெற வச்சிருக்கிறாங்க, காங்கிரஸை, பாரதிய ஜனதாவை, கம்யூனிஸ்ட்டை எல்லாத்தையும் வெற்றி பெற வச்சுருக்காங்க. ஆனால் மக்களாகிய நீங்கள் என்னைக்கு தான் வெற்றி பெற போகிறீங்க? ஒவ்வொரு கட்சியும் வெற்றி பெற செய்து சட்டமன்றத்துக்குள்ள அனுப்புகிறீங்க. அவங்க அங்கே போய் உங்களுக்காக பேசுகிறாங்களா? தொகுதி பிரச்சனையை பேசுகிறாங்களா? திருச்சி மாவட்டத்தில் லால்குடியில் திமுக எம்எல்ஏ உண்ணாவிரத போராட்டம் இருக்கிறாரு. அவரால் முடியலை, KN நேரு மீறி பண்ண முடியல, மக்களுக்கான வேலைகளை செய்ய முடியாது. யாரு கூட போய் கூட்டணி வைக்கிறது? திமுக கூட கூட்டணி வைக்கிறதா? அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதா? கேவலனை. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக போகிறாங்க, முன்னாடி தேசிய கொடி கட்டியிருக்கிறாங்க, நேராக போய் பரப்பு நகரகர சிறையில் போய் சிறை கொட்டடியில் இருக்கிறாங்க. யார்? புரட்சி தலைவி டாக்டர் ஜெயலலிதா. கேவலம் இல்லையா? இந்த கட்சி கூட போய் நாம் சேர்ந்துக்கிட்டு நான் மக்களுக்கான நல்லாட்சி கொடுக்க போகிறேன்னு போய் சொல்கிறதா? யாரோ ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க, அது இல்லை, நாம் ஜெயிக்கணும், மக்கள் ஜெயிக்கணும். இன்றைக்கி இல்லை, 2026 இல்லை, 31 இல்லை, 36 இருக்கணும், என்னைக்காக இருந்தாலும் மக்களாகிய தமிழ்நாட்டு மக்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்லாட்சின்னு ஒன்று வரணும் அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியால் தான் முடியும். நீங்கள் எந்த கட்சியாலும் சேர்த்து பாருங்கள். இப்போ நீங்கள் அடுத்த முறை அதிமுக கொடுத்து பாருங்கள், இல்லை அடுத்த முறை MK ஸ்டாலினுக்கே கொடுத்து பாருங்கள், சாலை சரியாக போட முடியுமா அவங்களால? இவங்க வளர்ச்சியை கொண்டு வரேன்னு சொல்லுவாங்க, எல்லா வளர்ச்சியும் பார்த்தீங்களா ஜல்லி இல்லாமல் வளர்ச்சி இருக்காது. சிமெண்ட்டு, மண், கம்பி, இரும்பு கம்பி, இந்த 4 இல்லாமல் வளர்ச்சி திட்டங்கள் திமுக அதிமுக எம்எல்ஏக்களால் அமைச்சரால் செயல்படுத்தவே முடியாது. காரணம் என்ன? அங்கே தான் கமிஷன் அடிக்க முடியும். ஏரி குளத்தை தூர்வாருங்கப்பா, நீர்நிலைகளை தூர்வாருங்க, வாய்க்கா வரப்போ தூர்வாருங்க. வாய்க்கா வரப்போ தூர்வாருன்னா ஒரு கிராமத்துக்கு ஒரு JCB இருந்தால் போதும், ஒரு நாள் போதும். வாய்க்கா வரப்போ தூர்வாரிலாம், நீர்நிலைகளை தூர்வாரிலாம், சுத்தப்படுத்திடலாம், மழை நீரை தேக்கலாம், நிலத்தடி நீர்மட்டம் பெருகும், மக்களுக்கு குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கிடைக்கும், விவசாயத்துக்கு தண்ணி கிடைக்கும், ஆடு மாடுகளுக்கு தண்ணி கிடைக்கும். அது வளர்ச்சி தான். ஆனால் திமுககாரங்க அதிமுககாரங்க செய்ய மாட்டாங்க. காரணம் என்ன? அதில் கமிஷன் அடிக்க முடியாது. இல்லை, வெற்றியை நோக்கின பயணத்தில் திமுக பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுக்குறாங்க, மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்கிறாங்க, மாணவர்களுக்கு 10 லட்சம் பேருக்கு இந்த லேப்டாப் கொடுத்துருக்காங்க. இப்படி அந்த வாக்கு அறுவடையை நோக்கி திமுக போகுது. மற்ற கட்சிகளும் அப்படி தான் செயல்படுது. நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லையே. நீங்கள் ஆடு மாட்டுக்கு மாநாடு போடுறீங்க, நீங்கள் கடலம்மாவுக்கு மாநாடு போடுறீங்க, தண்ணீருக்கு மாநாடு போடுறீங்க, மலைகளுக்கு மாநாடு போடுறீங்க, இவங்கெல்லாம் ஓட்டு போடுமா அப்படின்னு ஒரு கேள்வியை பொதுத்தளத்தில் வைக்கிறேன். ரொம்ப ரொம்ப அழகான கேள்வி, ரொம்ப சிறப்பான கேள்வினே. மடிக்கணினி கொடுத்துட்டாரு, அதனால் MK ஸ்டாலின் தான் டேடி, அதனால் அவருக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் நினச்சாங்க அப்படின்னா, ஒரு கேள்வி வைக்கிறேன். மொத்தம் 21 பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் 12 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரே கிடையாது. பல்கலைக்கழகங்களுடைய அச்சாணியே துணைவேந்தர் தான். பல்கலைக்கழகங்கள் இருக்கக்கூடிய கல்லூரிகளை எந்த மாதிரியான பாடத்திட்டங்கள் கொண்டு வர்றது, எப்போ தேர்வு நடத்துறது, எப்போ முடிக்கிறது, ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் கையில் வச்சுருக்கே துணைவேந்தர் தான். துணைவேந்தரே கிடையாதுண்ணே. கிட்டத்தட்ட 500 பொறியியல் கல்லூரிகள் இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே. அண்ணா யூனிவர்சிட்டி துணைவேந்தரே கிடையாது. கிட்டத்தட்ட 510 பேராசிரியர்கள் எங்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் 510 பேராசிரியர்களை வெறும் 210 பேர் தான் இருக்காங்க. மீதி 300 பேர் இல்லை, பணியிடங்கள் காலி. இதே மாதிரி உதவி பேராசிரியர்கள், நான் டீச்சிங் ஸ்டாஃப், ஆசிரியர் இல்லாத பணியிடங்கள் 100க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக இருக்குது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் மட்டும். இன்னும் மேல் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி இருக்குது, பாரதியார் பல்கலைக்கழகம் இருக்குது, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இருக்குது, தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் இருக்குது. இப்படி எல்லா பல்கலைக்கழகம் எடுத்து சேர்த்து பார்த்தீங்கன்னா பணியிடங்கள், நிரப்பப்படாத பணியிடங்கள் மட்டும் 50,000 தொடுமா தொடாதா? தொடும். 2000 கோடிக்கு நீங்கள் லேப்டாப் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. அந்த 2000 கோடியை பணியிடங்களை நிரப்பிட்டு போங்க, அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுங்க. எத்தனை கல்லூரி மாணவர் செய்தித்தாள்களில் படிக்கிற கல்லூரி மாணவர்கள் வெளியே எனக்கு இந்த கல்லூரியில் அடிப்படை கழிப்பறை வசதி இல்லைன்னு சொல்கிறாங்க.
குடிநீர் வசதி இல்லைங்கிறாங்க. வகுப்பறைக்குள்ளே போகிறது பயமாக இருக்குது, எப்போ கான்கிரீட் மேலே விழுன்னு தெரியாமல் இருக்குது. ஆய்வகங்கள் இல்லைங்கிறாங்க. அதையே செய்ய மாட்டேங்கிறேன். நீ லேப்டாப் வேணும் சாமி, அந்த லேப்டாப்புக்குள்ளே ஏதாவது சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆசிரியர் வேணும்ல. எல்லா கல்லூரிகளையும் யார் நடத்துகிறாங்கன்னா விசிட்டிங் ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்கல்ல, கௌரவ பேராசிரியர்கள், அவங்க தான் நடத்திட்டு இருக்காங்க. கௌரவ பேராசிரியர்களுக்கு அவங்களுக்கு தெரியும் தான், ஆனால் ஒரு நிலையான ஒரு பேராசிரியர் பொறுப்பு இருக்கக்கூடாதா? போட முடியாது. காரணம் என்ன? ஒரு பேராசிரியர் நீங்கள் நியமிக்கிறீங்கன்னா 30 ஆண்டு அவங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் கொடுக்கணும், ஓய்வு பெற்றதுக்கப்புறம் ஓய்வூதியம் கொடுக்கணும், பிஎஃப் கொடுக்கணும், பென்ஷன் கொடுக்கணும், இன்சூரன்ஸ் கொடுக்கணும், லொட்டு லொசுக்குன்னு அதுக்கு செலவிடணும். அதுக்கு செலவிட முடியாது. ஏன்? டெல்லிக்காரன் குத்துறான் ஒன்றிய அரசு. யூனிவர்சிட்டியில் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியாக மாற்றிடு. எப்படி? நாம் 100 வருஷமாக கஷ்டப்பட்டு போராடி மக்கள் வரி பணத்தை யூனிவர்சிட்டி கட்டி வச்சுருப்போம். அங்கே வந்து இடஒதுக்கீடின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடக்கும். பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலத்தை சேர்ந்த மாணவர்கள் படிப்பாங்க. அதே மாதிரி பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலத்தை சேர்ந்த ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் அதன் அடிப்படையில் நியமிக்கப்படுவாங்க. இப்போ ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தேசிய கல்விக் கொள்கைப்படி, ஒன்றிய அரசின் கல்விக் கொள்கைப்படி ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் நடக்காது. சமூக நீதி அங்கே அழியுது. அதை நோக்கி இந்த திமுக அரசு நம்மளை தள்ளுது. படிக்கிற நீ கொடுத்துட்டாரு, கல்லூரி மாணவர்கள்லாம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அவ்வளோதான், மகிழ்ச்சி. ஓட்டு போட்டுருவாங்க. ஓட்டு போட்டா வாக்கு முக்கியம்தான், அதை விட வாழ்க்கை முக்கியம் இல்லையா? நான் சொல்கிறேன், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் மட்டும் 300 பேராசிரியர்கள்லாம் யோசிச்சு பாருங்களேன். மொத்தம் இருக்கிற 21 பல்கலைக்கழகங்களில் எத்தனை பேராசிரியர்கள் இல்லாமல் இருப்பாங்க? அது இந்த மாணவர்களுக்கு, இந்த கல்லூரி மாணவர்களுக்கு திமுக அரசாங்கம் செய்யக்கூடிய துரோகமா இல்லையா? நாங்கள் தான் உங்களை படிக்க வச்சேன்னு பேசுகிறீங்களே, இதுக்கு பதில் இருக்கா? உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் கோவை செல்லின் ஏதாவது பதில் பேசுவார்? பதில் இருக்கா? இல்லை, பதில் கிடையாது. படிக்கணினி முக்கியம்தான், படிக்க சொல்லிக் கொடுக்க பேராசிரியர் முக்கியம் இல்லையா? அதையும் அந்த திமுக அரசுக்கு தெரிய மாட்டேங்குது. வாக்கு முக்கியம் தானே, நான் ஜெயிக்கிறேன் ஜெயிக்காமல் போகிறேன் அடுத்து, ஆனால் மக்களை அரசியல் விழிப்புணர்வு செய்ய வைக்கணும். அதுதான் என்னுடைய முதல் கடமையாக நான் பார்க்குறேன். அதைத்தான் செய்யணும், அதுதான் செய்கிறேன். இவ்வளவு மக்கள், 8 கோடி மக்களில் 6 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க, எனக்கு வாக்களிக்கிறாங்க. ஒன்றுமே தெரியாமல் எனக்கு வாக்களித்து நான் என்ன பண்ண போகிறேன்? நான் என்ன செய்கிறேனே அவங்களுக்கு புரியாதே. 4.5 இன்ச்சுக்கு நான் ரோடு போடுறேன் அப்படின்னா எதுக்கு கார்த்திகை அதை போடுதுனே தெரியாமல் எனக்கு வாக்களிச்சாங்கன்னா என்ன அர்த்தம்? நான் வந்தால் எப்படி இருக்குங்கிறதையாவது வந்து அவங்க புரிஞ்சுக்கணும்ல. திமுகவினுடைய துணை முதல்வர் என்ன சொல்கிறாரு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லேயும் எங்களுடைய இந்த திராவிட மாடல் அரசால் பயன்பெற்றவர்கள் ஒருத்தராவது இருப்பாங்க. ஆமாம், வீரன் சரக்கு எல்லா பக்கமும் போயிடுண்ணே, எல்லா பக்கமும் வீரன் சரக்கு வந்து கொடுப்பாங்க. 3000 ரூபா போகுதுலண்ணே, நான் சொல்லலை பூமராங் மாதிரி, இங்கேருந்து அரசாங்க கஜானாலேருந்து போகும் 3000 ரூபா. சரி, திரும்ப பொங்கல், மாட்டு பொங்கல் அன்னைக்கு எல்லாம் அதை திரும்ப வந்து அரசாங்க கருவூலத்துக்கு போயிடும். இல்லை, அவர் எதை குறி வச்சு சொல்கிறாருன்னா, அவர் இதைத்தான் குறி வச்சு சொல்கிறார். நீங்கள் தான் வேற மாதிரி நினைக்கிறீங்க. நீங்கள் அவரை பெரிய சேகு வேறாவா புரட்சியாளர்னு நினைக்கிறீங்க. அவர் கருணாநிதியோடைய பேரன், மு.க. ஸ்டாலினுடைய மகன். அந்த அளவுக்கு பார்க்கணும் நீங்கள். அவர் என்ன சொல்கிறாரு? பெண்களுக்கு கொடுக்குற 1000 ரூபா, புதுமை பெண்ணு, புரட்சி பெண்ணுக்கு 1000 ரூபா, தமிழ் புதல்வனுக்கு ஒரு 1000 ரூபா. இதையெல்லாம் குறி வச்சு தான் சொல்கிறாரு அவர். ஆமாம், அப்போ வாக்கு அவங்களுக்கு போகும்ல தங்கச்சி. ஆமாம், அது போகணே, உறுதியாக போகணே. அடுத்த முறையும் திமுக அரசு வருது. இது 7,000 கோடி ரூபா. இது இந்த 3000 பொங்கல் பரிசு வந்து 7,000 கோடி ரூபாய்க்கு இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக திமுக அரசாங்கம் வெளியிட்ட அறிக்கையில் ஒரு ஆண்டுக்கு தமிழ்நாடு அரசு பெறக்கூடிய வருவாய் அப்படிங்கிறது வந்து 3,73,000 கோடி. அதில் அந்த அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம், ஓய்வூதியம், நிர்வாக வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1,40,000 கோடி. எவ்வளவு? 38 விழுக்காடு போயிடுது. இந்த வரி வருமானம் இருக்குது. அந்த வரி வருமானத்துக்கு மூலமாக வந்து நம்ம வட்டிக்குன்னு சில 1000 கோடி செலவிடுறோம். 4 லட்சம் கோடி ஒட்டு மொத்தமாக போட்டிங்கன்னா 8 லட்சம் கோடி கடன், கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி கடன். அந்த 9 லட்சம் கோடிக்கு வந்து வட்டி மட்டும் 70,000 கோடி ரூபா. சரியா? அது 20 விழுக்காடு. நீங்கள் 100 ரூபா காசு வாங்குறீங்க, இந்த சம்பளம் வாங்குறீங்க, உங்கள் வீட்டில் வந்து 100 ரூபா சம்பளத்தில் 20 ரூபா வட்டி கட்டுறாங்க அப்படின்னா அது குடும்பமாக என்னென்னது? அது சரி. இப்போ அரசு ஊழியர்களுக்கு ஊதியம், வட்டி மட்டும் 58 விழுக்காடு போகுதுண்ணே. இதில் ஒரு 7,000 கோடி போகுதா? அப்படியே இதிலெல்லாம் பாருங்கள், இந்த கல்லூரி மாணவர்களுக்கு 1000 ரூபா, மாணவிகளுக்கு 1000 ரூபா, இப்படியே போகுது.
மீதி உங்களுக்கு என்ன இருக்கும்? சில ஆயிரம் கோடி தான் இருக்கும். சில ஆயிரம் கோடி வச்சு நீங்கள் மக்களுக்கு என்ன நல்லது செய்வீங்க? இது இன்னைக்கு இல்லை, இது 2026க்கான நடைமுறை மட்டும் இல்லை, இன்னும் 10 வருஷம் திமுக ஆட்சியிலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க மக்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க? என்ன இருக்கும்? என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும்? இல்லையே, இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்கிறாங்களே, கனவு காணுங்கள், உங்கள் கனவு என்னன்னு சொல்லுங்க, நாங்கள் நிறைவேற்றி வைக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாரு. இந்த திமுக ஆட்சி ஒழியணும், அதுதான் எங்களோட கனவே. அதான் எங்களோட கனவே. சரி. இல்லைண்ணே, நான் இப்போ நாம் தமிழர் கட்சி வந்தாலுமே நாங்கள் பெருசாக வந்து மெட்ரோ ரயில் கொண்டு வருவோம், அதை செய்வோம், இதை செய்வோம். நான் சொல்கிறேன், நாங்கள் வந்தால் பாலாறும் தேனாரும் பாயும், அதை நாங்கள் சொல்லலாம். அந்த உறுதியெல்லாம் நான் வந்து சிங்கப்பூராக மாற்றுவேன், மலேசியாவை மாற்றுவேன், ஜப்பானை மாற்றுவேன் அப்படிலாம் சொல்லுவேன். நான் வந்தால் மக்கள் நடப்பதற்கு நல்ல தரமான சாலை போடுவேன். நான் போட்ட சாலை 50 வருஷத்துக்கு நின்று பேசும். உங்களை மாதிரி 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு வச்சுக்கிட்டு அடுத்த மலையில் வந்து மலையோட மலையாக சாலை கரைஞ்சி ஓடாது. அந்த உறுதி நான் கொடுப்பேன், அந்த உறுதியை கொடுப்பேன். தரமான கல்வி, மு.க. ஸ்டாலினுடைய பேரனுக்கு என்ன கல்வி கிடைக்குதோ அது கடைக்கோடி கிராமத்தில் இருக்கக்கூடிய மாணவனுக்கு கிடைக்கணும், அதை நான் உறுதி செய்வேன். தரமான மருத்துவம், மு.க. ஸ்டாலினுக்கு உடம்பு சரியில்லை, சிங்கப்பூர் போகிறாரு, லண்டன் போகிறாரு, வெளிநாட்டுக்கு போய் வந்து மருத்துவம் செஞ்சுக்கிறாரு. அது ஏன் வந்து இங்கே இருக்கக்கூடிய சாதாரண மனுஷனுக்கு கிடைக்கல?